Hi everyone, welcome back to the Hi channel. sir. இன்னைக்கு கிளாஸ் 10 சிபிஎஸ்சி மேக்ஸில் பாலினாமியல்ஸோட ஃபார்முலாஸ் பார்த்துட்டு இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தலாம் கடை. ஸோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு தெரியும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லுவாங்க. பாலினாமியல்னா பாலினா மெனி. ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நிறைய இருக்கும்போது ஸோ டிகிரிஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னும் போது அதோட பவர் பற்றி சொல்கிறதா டிகிரிஸ் ஆஃப் பாலினாமியல். டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஃபஸ்ட்டு பாருங்கள். மோனோ அப்படின்னும் போது ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருக்குது பாருங்கள். 2x மட்டும் கொடுக்குறாங்க, 6x². அதே மாதிரி ஒன்று மட்டும் இருக்கும், ப்ளஸ்ஸு போட்டு நெக்ஸ்ட் டேர்ம் எதுவும் வராது, அது வந்து மோனோமியல். பைனோமியல்னால் 2 இருக்கும், 4x² + x, 5x + 4. ட்ரை அப்படின்னும் போது 3 டேர்ம்ஸ் வரும். சரியா? அதேமாரி டிகிரினா இங்கே எக்ஸுக்கு பவர் என்ன இருக்குது, 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ டிகிரின்றது பவர். நெக்ஸ்ட்டு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னா அதோட ஆன்சர்ஸ் மாதிரி. சரியா? அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வரணும், அதுதான் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமாக இதில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இங்கே கற்றுப்போம். சரியா? இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இங்கே பார்த்தலாம், அதோட பேஸ் பார்த்தலாம். ax² + bx + c = 0. ஸோ இதை கிளியராக பார்த்து வச்சுட்டா போதும். ஸோ இப்போ இதில் சம் ஆஃப் த ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 2 இருக்குது. சரியா? ரூட்ஸ் அப்படின்னும் போது ஆல்ஃபா பீட்டா. சரியா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் த ரூட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா அதோட ஃபார்முலா -b/a. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னும் போது அவ்வளோதான். இது தெரிஞ்சாலே போதும், c/a. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலே இந்த சாப்டரில் போட்டு வந்துடலாம். சரியா? மோஸ்ட்லி இதாக இருக்கும். ஜீரோஸ் கொடுத்துருப்பாங்க, ஜீரோஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் மெயினான கொஸ்டின். சரியா? 2 மார்க்கில் 1 வந்துடும். நான் கொடுத்துருவாங்க சம் ஆஃப் த ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு கொடுத்துட்டு கே வேல்யூ, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே, அது மாதிரி கொஸ்டின்ஸ் போட்டலாம். நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளே கூட ஃப்ரேம் பண்ணலாம். எப்படின்னா x² minus sum of the root alpha beta x plus product of the root alpha beta. சரியா? வெறும் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே எந்த சம் கேட்டாலும் நம்ம போட்டலாம். ஓகேவா? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஒரு ஜென்ரல் டேர்ம் வந்து ஈக்குவேஷன் வந்து ax² + bx + c. சரியா? ஸோ இங்கே என்ன, இப்போ நான் இது மாதிரி ஒரு கொஸ்டின் தரேன்னு வச்சுங்க. 2x² - 4x + 3 = 0னா x² முன்னாடி இருக்கிறது a, இது சிம்பிளோட எடுக்கணும் -b, அதான் b-ன்னும் போது -4, c-ன்னும் போது 3. சரியா? சிம்பிளோட எடுக்க கற்றுக்கணும். இதை சால்வ் பண்ணும் போது வரது தான் ஆல்ஃபா பீட்டா. சரியா? ஸோ அந்த ஆல்ஃபா பீட்டாவை சம் ஆஃப் த ரூட் அப்படின்னும் போது -b/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா c/a. அப்புறமா இந்த ஃபார்முலா தெரியணும், x² - sum of the root x plus product of the root = 0. சரியா? இதில் கே கண்டுபிடிக்கிற கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, இப்போ ஒரு 2 மார்க் கொஸ்டின் பார்த்தலாம். இஃப் 1 0 ஆஃப் த பாலினாமியல் இஸ் -3. ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குல்ல, அதில் ஏதோ ஒன்று வந்து -3. சரி, ஆல்ஃபா வந்து -3 அப்படின்னு எடுத்துக்கலாம் கூட. சரியா? பாலினாமியல் வந்து p of x கொடுத்துருக்காங்களா, p of x வந்து k - 1x² + kx + 1. சரியா? ஸோ இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், எக்ஸுக்கு பதில் இப்போ -3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்னா k - 1, எக்ஸுக்கு பதில் -3 2 + k × -3 + 1 = 0 வந்துடும். சரியா? ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். k - 1 3 -3 × -3 9, இது வந்து -3k + 1 = 0. அப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9k - 9 -3k + 1 = 0. அப்போ 9k - 3k வந்து 6k. -9 + 8 என்னும் போது -9 + 1 என்னும் போது -8. -8 = 0வா? 6k = 8, k = 8/6, 2 4s are 2, 3s are 4/3. சரியா? அவ்வளோதான் இது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், இதை ரெண்டு மெத்தடில் போடலாம். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிற பாருங்க. 2x² - 8x + 6 ரெண்டு மெத்தடில் போடலாம். சரியா? சிம்பிளாகவும் போடலாம். இப்போ இதை வந்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணணும். 2 6 are 12,
12 minus 8 என்ன நம்பர் வரும் பாரு 2 6 ஆர் 12 ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும் மைனஸ் போட்டுக்கணும் -2 into -6 + 12 ஆட் பண்ணும்போது -8 சரியா இப்போ எப்பவுமே இங்கே 2x² இருந்துச்சுன்னா மைனஸ் இந்த 8x பதில் தான் இது போட போகிறேன் -2x -6x + 6 ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயே காமனாக எடுக்கிறது 2x எடுத்துட்டிங்கன்னா x -1 இங்கே என்ன வரும் x -1 வரும் ஸோ இங்கே வந்து -1 போட்டு -6 போடுவேன் சரியா -6 போட்டால் -6 into x -6x -of +1 ஸோ அப்போ 2x -6 x -1 ஈக்குவல் டு 0 சரியா அப்போ 2 என்ன வரப்போகுது பாரு 2x -6 ஈக்குவல் டு 0 x -1 ஈக்குவல் டு 0 2x ஈக்குவல் டு 3 x ஈக்குவல் டு 6/2 x ஈக்குவல் டு 3 இங்கே வந்து x is equal to 1 அப்போ ஆல்ஃபா வந்து 3 பீட்டா வந்து 1 இப்போ நான் கேட்டிருக்காங்க சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 3 + 1 = 4 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 3 into 1 3 சரியா இப்போ இப்படி போடலாம் இன்னும் சிம்பிளாக இப்போ நான் சொல்கிறேன் பாரு ஏவோட வேல்யூனா அது 2 பியோட வேல்யூ வந்து -8 சியோட வேல்யூ 6 சம் ஆஃப் த ரூட் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் சம் ஆஃப் த ரூட்னா -b/a அப்போனா வரும் -8/2 கேன்சல் ஆகிடும் 8/2 4 கரெக்டாக வந்துச்சா இங்கேயுமே கரெக்டாக வந்துருக்கு சரியா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா c/a னா 6/2 3 ரெண்டுமே கரெக்டாக வந்துச்சு ஓகே ரெண்டு மெத்தட்லையும் போட்டு வெரிஃபை அப்படி பண்ணி வச்சுருங்க சரியா ஸோ 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் சரியா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் கொடுத்துட்டாங்க p of x கொடுத்துட்டாங்களா p of x வந்து 5x - 4x² + 3 இப்போ என்ன பண்ணோம் எக்ஸுக்கு வந்து -1 தரணும் p of -1 கொடுத்தீங்கன்னா 5 into -1 -4 into -1 whole square + 3 5 into -1 -5 இது -4 தான் -1 whole square +1 தான் அப்போ +3 சரியா ஸோ இது வந்து 5 + 4 9 -9 + 3 அப்படின்னும் போது -6 கரெக்ட் ஆன்சர் சரியா -6 தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் find the zeros of the quadratic polynomial ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ zeros of the polynomial x² - 2x - 8 ஸோ -8 வரணும் -2 வரணும் நான் நம்பர் போடலாம் பாருங்கள் 4 2s are 8 4 2s are 8 எதுக்கு மைனஸ் தரும்னா -4 சரியா -4 + 2 அப்போ x² - 4x + 2x - 8 ஸோ எக்ஸ் காமனாக ஆத்தினா x - 4ன்னு வந்துடும் இங்கேயுமே x - 4ன்னு வந்துடும் +2 போட்டுப்பேன் சரியா அப்போ x + 2 x - 4 = 0ன்னு போட்டிங்கன்னா x = -2, 4 -2, +4 சரியா இங்கே நம்பர் எதுவும் இல்லைன்னா இதுக்கு ஆப்போசிட் சைன் அப்படியே போட்டுக்கலாம் 4, -2 நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபைண்ட் த குவாட்ராடிக் பாலினாமியல் whose sum and the product of the zero sum வந்து 1/4 ப்ராடக்ட் வந்து -1 find the quadratic polynomial இதோட ஃபார்முலா சொல்லியிருக்கேன் x² - sum of the root into x plus product of the root x² - sum of the rootனா 1/4x சரியா 1/4x ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா -1 = 0 எப்பவுமே கீழே நம்பர் வர மாதிரி விடாதீங்க இதுக்கு எல்சிஎம் எடுங்க 4ன்னு எடுத்தனா 4x² - x -4 = 0 இந்த 0 அந்த சைட் போச்சுன்னா ஈக்குவேஷன் வந்து 4x² - x -4 = 0 இதுதான் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் கரெக்டானு பார்த்துங்க சரியா 4x² - x -4 = 0 சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் if alpha and beta are the zeros of the polynomial find the value of 1/alpha plus 1/beta இது ரெண்டு மெத்தடில் போடலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி போகிறீங்கன்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டு மெத்தடில் போடலாம் நான் ரெண்டுத்துலேயுமே போடுறேன் நீங்கள் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு நான் போடுறத பார்க்காதீங்க நீங்கள் சால்வ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு x² + 7x + 10 ஸோ இதோட ரூட்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன் 10 7 அப்போ 2 5s are 10 ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டானா வரும்னா இதுக்கு அப்படியே இங்கே எதுவும் நம்பர் இல்லை அப்போ கன்ஃபார்மாக ஆல்ஃபா வந்து -2னா பீட்டா வந்து -5 ஸோ 1/-2 + 1/-5 ஸோ மைனஸ் காமனாக எடுத்துருந்தேன்னா கூட 1/2 + 1/5ன்னு வரும் ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 10
அப்படியே கிராஸ் மல்டிபிள் மாதிரி 5 + 2. அப்போ ஆன்சர் வந்து -7/10. நெக்ஸ்ட் மெத்தட் எப்படி போடலான்னா சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வச்சு போட முடியுமா பாருங்கள். ஏ வந்து 1, பி வந்து 7, சி வந்து 10. சம் ஆஃப் த ரூட்டு -b/a -b/a -7. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 10. c/a போது 10. 1/α + 1/β அப்படின்னும் போது இது எல்சிஎம் எடுத்தோன்னா ஆல்ஃபா பீட்டா, மேலே வந்து நான் வந்துடும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. சரியா? ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூமே இருக்குது பாரு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானும் போது -7, கீழே வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானும் போது 10. அப்போ ஆன்சர் -7/10. சரியா? ஒரே கொஸ்டின் தான், டிஃப்ரெண்ட் மெத்தடு. ரெண்டு மெத்தடில் போட்டாலுமே கரெக்டு தான், அதே ஆன்சர் தான் வரும். அதான் மேக்ஸு. சரியா? நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செக் வெதர் -2 is the zero of the polynomial. -2 வந்து zero of the polynomial கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு p of -2 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் 0 வருதான்னு பார்க்கணும். ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அது வந்து ரூட்டு. சரியா? அப்போ p of -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் வந்து பாருங்கள் x³ ஃபஸ்ட்டு p of x போட்டுக்கிறேன். p of x வந்து என்னென்ன இருக்குது? p of x வந்து கொஸ்டினே தான், x³ + x² - 2x. இப்போ p of -2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். -2³ ப்ளஸ் -2² -2 × -2. சரியா? ஸோ அப்போனா வரும், இது வந்து 2 2s are 4 4 2s are 8 க்யூப் பண்ணும்போது -8ன்னு வந்துடும். +4 இதுவுமே +4. அப்போ -8 + 8 வந்து 0. அப்போ 0ன்னு வந்துச்சா? அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், -2 is the zero of the polynomial. எஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த சம் ஆஃப் 0 ஆஃப் த குவாட்ராடிக் பாலினாமியல் இஸ் 1. சம் ஆஃப் த 0னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 1. சரியா? ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராடிக் பாலினாமியல் 1. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கே வேல்யூ கேட்குறாங்க. ஈஸியாக போட்டுடலாமே. ஸோ ஃபார்முலாவில் ஏ வந்து கே, பி வந்து -3, சி வந்து 5. ஸோ சம் ஆஃப் த ரூட் அப்படின்னா என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் த ரூட்னா -b/a. ஸோ சம் ஆஃப் த ரூட் வந்து 1ன்னு கொடுத்தாங்க. 1 is equal to -3/k -3/k. அப்போ இதுனா k = 3. சரியா? இதெல்லாம் 1 மார்க் லெவல் தான், பார்த்தோம்னா ஆன்சர் சொல்லிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் குவாட்ராடிக் பாலினாமியல். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -6, சியோட வேல்யூ கே. ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலானாது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா c/a. சரியா? சி ஆல்ஃபா ப்ராடக்ட் வந்து 4 = k/1. k/1னா மல்டிப்பிளில் தான் இருக்குது. அப்போ k = 4 தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரைட் த குவாட்ராடிக் பாலினாமியல் whose zeros are 3 - ஆல்ஃபா வந்து 3, பீட்டா வந்து -2. அப்போ சம் ஆஃப் த ரூட்டு போடுங்க. சம் ஆஃப் த ரூட்னா நான் வரும் 3 - 2 வந்து 1. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 3 2s are 6 -6. அப்போ அதோட ஃபார்முலா அது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் பாலினாமியல் x² - sum of the root x plus product of the root = 0. x² - sum of the root வந்து என்ன இருக்கு? 1. அப்போ 1 அப்படியே தான் போட்டுடலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா -6 = 0. சரியா? இதுதான் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன். ஸோ ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இங்கே எக்ஸுக்கு பதில் s² கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 4 1s are 4, 4 - 4 வரணும். அப்போ 2 2s are 4ன்னு போட்டுக்கிறேன். ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுக்கிறேன். சரியா? -2 -2 ஆட் பண்ணும்போது -4, மல்டிபிள் பண்ணும்போது +4. 4s² -2s -2s + 1. சரியா? அப்போனா வரும் பாரு, 2s காமனாக எடுக்கலாம். 2s காமனாக எடுத்தனா 2s -1 வரும். இங்கேயுமே 2s -1 வரும். இப்போ இங்கே -1 தரலாம். அப்போ -1 தரும்போது -2s -1 வந்துடும். ஸோ அப்போ ரூட்ஸ் வந்து 2s - 1
2s minus 1 equal to 0. அப்போ 2s minus 1 equal to 0 போட்டு இங்கே 2s minus 1 சரியா 2s minus 1 equal to 0 போட்டினா 2s is equal to 1 s is equal to 1 by 2 இங்கேயும் அதே தான் சரியா. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் இதுக்கு ஒரு கண்டிஷனே இருக்குது, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா அந்த டி வச்சு வரும் சரியா. அங்கே சொல்கிறேன் இருந்தாலும் இப்போ பார்த்துங்க டி ஸ்கொயர் டி வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, டி வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இது வந்து ஜீரோவாக வந்துச்சுன்னா இதுமாரி ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் வரும். செக் பண்ணிடலாமா? ஏவோட வேல்யூ இதில் 4, பியோட வேல்யூ வந்து -4, சியோட வேல்யூ 1. டி கண்டுபிடிச்சின்னா பி ஸ்கொயரா -4 ஸ்கொயரு -4 இன்ட்டு ஏ வந்து 4 இன்ட்டு 1 16 -16 கரெக்டாக இருந்துச்சு பாரு 0 சரியா. 0ன்னு வந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். 1/2னா இதுவும் 1/2 தான் சரியா. இப்போ இதோட சம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 1/2 + 1/2 பேஸ் சேம். அப்போ 2 மேலேயும் 1 + 1 2/2 ஆன்சர் 1. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 1/2 × 1/2 பண்ணனா 1/4. இப்போ அந்த ஃபார்முலா படி போடலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ்னா -b/a -b/a மைனஸ் ஆஃப் -4 டிவைடட் பை 4 மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடும் 4 1s are 4. அப்போ 1 கரெக்டாக வந்துச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எப்படியும் போட்டு வெரிஃபை பண்ணணும் சரியா. இப்படி போட்டு வெரிஃபை பண்ணியே ஆகணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா c/a, சியோட வேல்யூ 1, ஏ வந்து 4 சரியா 1/4 சரியா. ஆன்சர் கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ அப்போ இதுவும் கரெக்டாக வந்துச்சு, அதே மாதிரி ப்ராடக்டும் கரெக்டாக வந்துச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஹிண்ட் நான் தரேன். ஃபஸ்ட்டு இது ரூட்ஸ் இது நார்மலாக கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேணும்னா என்ன பண்ணுங்கள், ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதில் இது மட்டும் தான் வேணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னும் போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு கண்டுபிடிச்சின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். x² -5x + 4 4 வரணும் -5 வரணும். அப்போனா நம்பர் 4 1s are 4னே பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுக்கிறேன். இங்கே எந்த நம்பரும் இல்லை, அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கிறேன். x - 4 x - 1 வந்து 0ன்னு வரும். x = 4, 1. ஸோ ஆல்ஃபா வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன், பீட்டா வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன் சரியா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னும் போது 4 + 1 வந்து 5. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 4 × 1 4. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நான் கொடுத்துட்டேன். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னும் போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயரா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 5 ஸ்கொயர் -2 × ஆல்ஃபா பீட்டா 4 5 5s are 25 25 - 8 25 - 8 பண்ணினா 1 7 17 கரெக்ட் ஆன்சர். வெரி குட் சரியா. 17 கரெக்ட் ஆன்சர். நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா யூ ஆர் ரெடி ஃபார் த எக்ஸாம். இல்லைனா நீ இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுன்றதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். டிவைடு இது மாதிரி போட்டிருக்க மாட்டீங்க, இப்போ கிளியராக பார்த்துங்க. டிவைடு p of x q x அது மாதிரி எடுத்துக்கலாம். டிவைட் 3x³ + x² + 2x + 5 by q of x. q of xனா இருக்குன்னா நான் ஆர்டராக எழுதியிருக்கேன். இங்கே 1 + 2x + எப்பவுமே டிகிரி அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட்டு போட்டு வந்துடும். x² + 2x + 1. இப்போ இதை எப்படி டிவைட் பண்ணோன்னு பாருங்கள். ஸோ நார்மல் டிவிஷன் மாதிரி தான். 3x² + x² + 2x + 5 இங்கே வந்து x² + 2x + 1. இப்போ இங்கே 3x² இருக்கா, 3x² வெளியில் வந்து 3x³ இருக்குது. 3x³ / x². அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். 3x³ x² பண்ணால் 3xன்னு வரும் சரியா. ஸோ இங்கே இருக்கிற நம்பரையும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரை டிவைட் பண்ணும்போது 3x வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3xால் தான் இங்கே 3x போட்டு இதை இது கூட மல்டிபிள் பண்ணும். என்ன வரும் பாருங்கள், 3x × x² 3x³ வந்துடும். இப்போ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது 3 2s are 6 6x² + 3x. இப்போ இதை மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணும்போது சைன் மாற்றிக்கணும்.
மைனஸு மைனஸு இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் 5x² வருமா, எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 6னா மைனஸ் 5x², 2 மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் நம்பரை அப்படியே டவுன் பண்ணிப்பேன். இப்பயுமே என்ன பண்ணோம், இங்கே மைனஸ் 5x² இருக்கா, ஸோ மைனஸ் 5x² டிவைடட் பை இந்த ஃபஸ்ட் நம்பர் அகைன் x² பண்ணினா மைனஸ் 5 வரப்போகுது. அதான் இங்கே போட்டுக்கணும். சரியா? இப்போ அதே மாதிரி மைனஸ் 5 இன்ட்டு x² மைனஸ் 5x², மைனஸ் 5 இன்ட்டு 2x வந்து 5 2s are 10 மைனஸ் 10x, 5 1s are 5, அந்த மைனஸ் 5 அப்படியே வந்துடும். சரியா? இப்போ என்ன பண்ணோம், ரெண்டும் சேம் சைன், ப்ளஸ்ஸு 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 சைன் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ இது கேன்சல் ஆகிடும். இது 10னா 10ல் 1 போச்சுன்னா என்ன வந்துடும், 9 9x + 10. சரியா? 9x + 10. ஸோ அப்போ இதுதான் வந்து டிவிஷன் பண்ண ஆன்சர். ஸோ நம்ம இது டிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோமே, டிவைசரு கோஷன்ட்டு டிவைசர். அப்போ இதை வந்து நார்மலாகவே நீ எடுத்துங்க. சரியா? ஸோ டிவைசரு கோஷன்ட்டு ரிமைண்டர். ரிமைண்டர்னால் கீழே வர்றது ரிமைண்டரு, கரெக்டாக கீழே வந்தது ரிமைண்டரு 9x + 10 போட்டேன். கோஷன்ட்டு மேலே வந்தது 3x - 5. q ஆஃப் x, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. q ஆஃப் x வந்து அதான் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ இது ரெண்டுத்தை டிவைட் பண்ணும்போது டிவைசர் கோஷன் ரிமைண்டர் இதை மென்ஷன் பண்ணிட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரைட் த குவாட்ராடிக் பாலினாமியல் whose zeros. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஆல்ஃபா பீட்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா வந்து 5√3, பீட்டா வந்து 2√5. சரியா? ரைட் த குவாட்ராடிக் பாலினாமியல். ரைட் த குவாட்ராடிக் பாலினாமியல் whose zeros are 5√3 and 2√5. இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபார்முலா x² எப்பவுமே ஃபார்முலா எழுதி போடுங்க. x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட் அப்படின்னும் போது என்ன வரப்போகுது, 5√3 + 2√5 அப்படியே தான் வச்சுக்கணும், வேறு ஆப்ஷன் இல்லை அதுக்கு. ஆல்ஃபா இன்டூ பீட்டானா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். 5√3 இன்டூ 2√5. ஸோ 5 2s are 10, ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்படியே ரூட்டுக்குள்ளேயே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 10√15 போட்டுக்கலாம். சரியா? அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுறப்பாரு, x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டு இப்படி ஏதாவது வச்சுக்கணும். 5√3 + 2√5x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 10√15. சரியா? ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஃபைண்ட் த குவாட்ராடிக் பாலினாமியல் whose zeros. இதுவுமே அதே மாதிரி கொஸ்டின் தான், பாருங்கள் சீக்கிரமாக சால்வ் பண்ண பார்க்கலாம். ஆல்ஃபா ஃபைண்ட் த குவாட்ராடிக் பாலினாமியல் whose zeros. ஃபர்ஸ்ட் வந்து 2 + √3, பீட்டா வந்து 2 - √3. சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட் 2 + √3 + 2 - √3 ப்ளஸ் √3 - √3 கேன்சல் ஆச்சுன்னா இதுக்கு வந்து 4. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 2 + √3 இன்டூ 2 - √3. a + b இன்டூ a - bனா a² - b². a² - b²னா 2 2s are 4, ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா 3 4 - 3 1. அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0வா. x² சம் ஆஃப் த ரூட் என்ன, 4 மைனஸ் 4x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதில் x + a இஸ் த ஃபேக்டர் அப்படின்னா, ஃபேக்டர்னா என்ன பண்ணோன்னா x + a ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். அப்போ எக்ஸை வந்து என்ன எடுக்கலாம், -aன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ எக்ஸுக்கு வந்து -a. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ -a சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் இதை லைக் f(x)ன்னு கூட எடுத்து வச்சுங்க. கொஸ்டினை 2x² + 2ax + 5x + 10. சரியா? இப்போ ஃபேக்டர் வந்து -a ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல -a தரணும். 2 இன்ட்டு -a² ப்ளஸ் 2a இன்ட்டு எக்ஸுக்கு பதில் -a ப்ளஸ் 5 எக்ஸுக்கு பதில் -a ப்ளஸ் 10. இது வந்து ஃபேக்டர் அப்படின்னும் போது ஆன்சர் 0வாக இருக்கும். அப்போ -a²ன்னும் போது 2a². இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2a² -5a ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இதுவும் கேன்சல் ஆகிடும்.
5a அந்த சைடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ 5a ஈக்குவல் டு 10ன்னு வந்துடும். a ஈக்குவல் டு 10/5, 5 1s are 5 2s are, a வந்து 2. சரியா, ஏவோட வேல்யூ வந்து 2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் 2y² + 7y + 5, ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிட்டு அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருங்க. ஸோ ஈக்குவல் டு 0வா, 2 5s are 10, 10 7, என்ன நம்பர் வரணும் பாருங்கள், 5 2s are 10, 5 2s are 10, 2y² + 5y + 2y + 5 ஈக்குவல் டு 0. y மட்டும் தான் காமனாக எடுக்க முடியும். 2y + 5 இங்கேயுமே அது எதாவது வரப்போகுது. 2y + 5 ஈக்குவல் டு 0னா இங்கே 1 போட்டாலே போதும். y + 1 ஒரு ஃபேக்டரு, 2y + 5 ஈக்குவல் டு 0. அப்போ y ஈக்குவல் டு -1, 2y ஈக்குவல் டு -5 வரும். y ஈக்குவல் டு -5/2. அப்போ ஆல்ஃபா வந்து -1, பீட்டா வந்து -5/2. சரியா, இப்போ என்ன பண்ண பாருங்கள், ஆல்ஃபா + 1னா -1 -1 + 1 இன்ட்டு -5/2 + 1, -1 + 1 0, 0 into anything 0. சரியா, ஆன்சர் வந்து 0. ஸோ find all the zeros of the polynomial x³ + 3x² - 2x - 6. இப்போ இதில் ரெண்டுத்துலேயுமே x² காமனாக எடுங்க பார்க்கலாம். x² காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் பாரு, x² காமனாக எடுத்துட்டிங்கன்னா x + 3ன்னு வரும். இங்கேயுமே x + 3 போட்டோன்னா இங்கே என்ன தரலாம், -2 தரேன். -2 கொடுத்தனா -2x -2 × 3 -6 வருது. அப்போ ஃபேக்டர்ஸ் காமனாக எடுக்கலாம். x² - 2 ஒரு ஃபேக்டரு, x + 3 ஒரு ஃபேக்டர், ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். x² ஈக்குவல் டு 2 ஒரு ஃபேக்டரு, x ஈக்குவல் டு -3 ஒரு ஃபேக்டர். எக்ஸ் வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தா அப்படின்னா ஸ்கொயர் ரூட் +r - √2ன்னு வரும். சரியா, ஸோ +r - √2, x ஈக்குவல் டு 3. அப்போ -√2 + √2 3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம் p of x. p of x கொடுத்துருக்காங்களா, x³ - 6x² - 15x + 80, so that the resulting polynomial is exactly divisible by g of x. ஸோ நம்ம போன முறை பண்ண பார்த்தீங்களா டிவிஷனு, அதே மாதிரி பண்ணிவிட்டு இதில் ரிமைண்டர் எதனா இருக்கும், அந்த ரிமைண்டரை மட்டும் சப்ராக்ட் பண்ணால் போதும். அப்போ ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம். x³ - 6x² - 15x + 80, இங்கே வந்து x² + x - 12. சரியா, ஸோ இப்போ x³ கீழே வந்து x², ஸோ எக்ஸ்ன்னு வரப்போகுது. லாங் டிவிஷனு தான். அப்போ x × x² x³ ஆகிடும். இது நான் ஆகிடும் பாருங்கள், x × x x² -12x. ஸோ சைன் மாற்றிப்போம், மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இது கேன்சல் ஆகிடும். இது நான் ஆகிடும் பாருங்கள், -7x². இது நான் 15 + 12 வந்து -3x + 80. சரியா, ஸோ இப்போ அதே மாதிரி -7x² இருக்குது, வெறும் x² இருக்குது, -7 போட்டுக்கிறேன். -7 போட்டேன்னா நான் வரும் -7x² -7x ப்ளஸ் ஆகிடும், +12 7s are 84. சரியா, 84. அப்போ சைன் மாற்றிடணும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆப்போசிட் சைன் போடுவோம். அப்போ 7 - 3 4x -4. சரி, அப்போ இதுதான் ரிமைண்டரு. ஸோ அப்போ நம்ம இந்த பார்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக டிவைட் ஆகிடும். சரியா, ஸோ நார்மலாக டிவிஷன் பண்ணிட்டோம். அவனா கேட்டிருக்காங்க வாட் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம் இயரா. ஸோ அப்போ இதை தான் சப்ராக்ட் பண்ணோம். வி நீட் டு சப்ராக்ட் 4x - 4 ஃப்ரம் த p of x ஸோ தட் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி டிவைடட் போட்டால் முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃப்ரம் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் whose 0 ஒன் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா வந்து 2 + √5 எடுத்துக்கிறேன். சம் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா + பீட்டா. ஆல்ஃபா + பீட்டா வந்து 4. சம் ஆஃப் த ஜீரோஸ் 4.
ஒன் ஆஃப் த ஜீரோஸ் வந்து 2 + √5 சரியா. ஸோ இப்போ ஃபார்ம் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈஸியாக போட்டலாமே. பீட்டா கண்டுபிடிச்சலாமா. 2 + √5 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பீட்டா வந்து இந்த பார்ட் அப்படியே இந்த சைடு வந்துச்சுன்னா 4 - 2 - √5ன்னு வந்திருக்கும். 4 - 2 வந்து 2 2 - √5ன்னு வந்துட்டுருக்கும் சரியா. இப்போ சம் ஆஃப் த ரூட் வேணும்னா சம் ஆஃப் த ரூட் அவங்களே கொடுத்துட்டாங்க 4. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 2 + √5 பீட்டா வந்து 2 - √5 a² - b² அப்படின்னும் போது a² 2² - b² போது 5² வந்துடும். 2 * 4 - 5. ஸோ இது வந்து -1 சரியா. அப்போ ஈக்குவேஷன் எப்படி பண்ணலாம். x² - சம் ஆஃப் த ரூட் x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் x². சம் ஆஃப் த ரூட் எவ்வளோ 4 -4x ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு -1 சரியா. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன். புரிஞ்சுச்சா பாருங்க. ஓகே, தேங்க்யூ.